கட்டுமாவடி அருகே நரசிங்ககாவேரி காட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த நற்புலக்குடி அருகே நரசிங்ககாவேரி காட்டாறு உருவாகிறது. அங்கிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தஞ்சாவூர் மாவட்டம் குப்பத்தேவன் அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. மழைநீர், ஏரிகளின் கழிவு நீர் மற்றும் உபரி நீரை கொண்டு இந்த காட்டாறு நீர் ஆதாரம் பெறுகிறது. நரசிங்ககாவேரி காட்டாற்றில் அதிகப்படியான தண்ணீர் வரத்து இருக்கும். இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வாடிக்கையான ஒன்றாகும். இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு நரசிங்ககாவேரி காட்டாற்றில் சுமார் 18 தடுப்பணைகளை கட்டி அந்த தடுப்பணைகள் மூலம் பல்வேறு கிராமங்களின் விவசாய தேவைக்கு தண்ணீரை வழங்கி வருகிறது. நரசிங்ககாவேரியில் 18 தடுப்பணைகள் இருந்த போதிலும் அதிக மழைப்பொழிவு காலங்களில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கட்டுமாவடி பகுதியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வந்தது. மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவதுடன் கடலில் வீணாகும் தண்ணீரை ஏனாதி அருகே தடுப்பணை கட்டி ஓச்சக்குடி பகுதியில் உள்ள விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு தருமாறு தமிழ்நாடு அரசுக்கு கடந்த 30 ஆண்டுகளாக அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் தற்போதுள்ள திமுக அரசு ஏனாதி அருகே தடுப்பணை கட்டி அதன் மூலம் ஓச்சக்குடி பகுதி விவசாயத்திற்கு தண்ணீரை வழங்குவதற்கும் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும் ரூபாய் 4,80,00,000 மதிப்பீட்டில் தடுப்பணை கட்ட உத்தரவிட்டது. அதன்படி தற்போது ஏனாதி அருகே தடுப்பணை கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 90% பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக இப்பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தற்போது தேங்கியுள்ள தண்ணீரை பயன்படுத்தி ஓச்சக்குடி பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு செல்ல முடியும். இதன் மூலம் விவசாயிகள் தண்ணீர் தட்டுப்பாடின்றி சாகுபடி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மழை காலங்களில் நரசிங்ககாவேரியில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுப்பதோடு கடலில் கடந்து வீணாகும் தண்ணீரை ஓச்சக்குடி பகுதி விவசாயத்திற்காக திருப்பிவிடும் தமிழ்நாடு அரசின் திட்டத்தை விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். மேலும் இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் நிதியை பெற்றுத்தர நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கும் அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் அவர்களுக்கும் மணமேல்குடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சக்தி ராமசாமி அவர்களுக்கும் கட்டுமாவடி மற்றும் ஓச்சக்குடி பகுதி பொதுமக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதோடு கடலில் கலந்து வீணாகும் தண்ணீரை தடுப்பணைகள் மற்றும் அணைகள் கட்டி அதன் மூலம் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நோக்கத்தில் தடுப்பணைகளையும் அணைகளையும் அதிகம் கட்டி கொடுத்துள்ளது திமுக அரசு என்றால் அது மிகையில்லை. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அணைக்கட்டுகளையும் ஆயிரக்கணக்கான தடுப்பணைகளையும் கட்டி கொடுத்தது திமுக அரசு. அந்த வகையில் கட்டுமாவடி அருகே ஏனாதியில் ஓச்சக்குடி பகுதி விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தற்போது தமிழ்நாடு அரசு தடுப்பணையை கட்டி கொடுத்துள்ளது.